தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வருகிற 23ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. முதலில் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில் தேதி மாற்றப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. டெல்லியில் AI மாநாட்டை நாளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நடத்தும் மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னை மத்திய கைலாஷில் புதிதாக கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 61 கோடி ரூபாயில் எல் வடிவ மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மத்திய கைலாஷில் எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பாலத்தில் பயணம் மேற்கொண்டார். மீட்டர் நீளத்தில் எல் வடிவத்தில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்தார் பட்டேல் சாலை ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர். பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் பல்வேறு புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. அதன்படி இனி டிஜிட்டல் முறையிலேயே ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் என்றும் காவல்துறையினர் ஆன்லைன் வழியிலேயே தகவல்களை பரிமாற்றம் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 5 முக்கிய கேள்விகளை முன்வைத்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய விவசாயிகளுக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் கொழும்பில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. ஆரம்பத்தில் இந்தியாவுடனான போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என கூறிய பாகிஸ்தான் தங்கள் முடிவை மாற்றி விளையாடுவதால் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. போட்டி நடைபெறும் கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். உற்சாக கோஷம் எழுப்பி மகிழ்ச்சியை ரசிகர்கள் வெளிப்படுத்துகின்றனர். T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற நாடு முழுவதும் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய ரசிகர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்று கண்காட்சியையும் தொடங்கி வைத்து அவர் பார்வையிட்டார். புண்ணியரே கேளும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம். வடலூரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி மற்றும் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் வள்ளலார் பிறந்த நாளையொட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு கோரி மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எம்பி மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஆட்சியில் பங்கு தராவிட்டால் விஜயுடன் கூட்டணி சென்று விடுவோம் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்டிப்பா தலைவர்கள் சொல்லி கூட்டணி எனக்கு மாற்ற சொல்லுங்க. விஜய் வந்தாக்கா நல்லா இருக்கும், கூட்டணியில பங்கு வேணும், எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாக்கா நம்ம வேலை. மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம், திருப்பி பேசுவோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். திமுகவின் பேச்சுவார்த்தைக்காக 70 நாளாக காத்திருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமை தொகை மட்டுமே வெற்றியை உறுதிப்படுத்தாது என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என நம்புவது மூட நம்பிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். வருகிற 24ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குகிறார் சசிகலா. பசும்பொன்னில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிவிக்க உள்ளார். தமிழக அறநிலையத்துறை சார்பில் 12 புகழ்பெற்ற சிவத்தலங்களில் மகா சிவராத்திரி பெருவிழா இன்று நடைபெறுகிறது. அதிகாலை வரை 12 கோவில்களிலும் 4 கால சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறவுள்ளன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வெள்ளியங்கிரி, ராமேஸ்வரம் மற்றும் திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் 4 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்து வருகின்றனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிக்கு தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் பணியை தொடர முடியாது என பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். தாக்குதல் நடத்தியதாக தேமுதிக, பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை. மதுரை உசிலம்பட்டியில் பைக் மீது வேன் மோதி கோர விபத்து. விபத்தில் பைக்கை 3 வயது சிறுமி உட்பட 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். வங்கதேச பிரதமர் தேர்தலில் வென்ற தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பங்கேற்கிறார். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்தியா சார்பில் பங்கேற்கின்றனர். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றுக்கு வெஸ்ட் இண்டீஸ் முன்னேறியது. மும்பையில் நடைபெற்ற லீக் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரின் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாமல் நேபாளம் வெளியேறியது. தங்கள் முதல் போட்டியில் இங்கிலாந்திடம் போராடி தோல்வி அடைந்த நேபாளம் அடுத்தடுத்த போட்டிகளிலும் தோல்வியை தழுவியது. ரஞ்சி கோப்பை முதல் அரையிறுதியில் உத்தரகாண்ட், கர்நாடக அணிகள் மோதல். கிளாசிக்கலாக விளையாடி சதம் விளாசினார் கர்நாடக தொடக்க வீரர் KL ராகுல். கிரீன்லாந்தை விலை பேசி வாங்க முடியாது என டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற விரும்பவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.